Hello friends, welcome to Republic Eyes. So today is 23rd November and 23rd Novemberல வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபாலோயிங் ஷார்ட். ஸோ டேட்டா ப்ரொடெக்ஷன் ப்ரொவிஷன்ஸை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்டிகல். இஃப் யூ ஆர் ரைட்டிங் திஸ் மெயின்ஸ் அண்ட் ஈவன் ஃபார் தி அப்கமிங் ப்ரிலிம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்டிகல். வில் டிஸ்கஸ் திஸ் ஆர்டிகல் இன் டீடைல் வித் தி பேக்ரவுண்ட். சரிங்களா? அதே மாதிரி பாஸ் அண்ட் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. ஸோ காங்கிரஸ் கேபினெட் ரீஷஃபல் இன் ராஜஸ்தான், இதை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல். ஆக்சுவலி என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைக் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அதாவது ராஜஸ்தான்ல. அண்ட் இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டைவர்சிஃபைடாக அப்பாயிண்ட் பண்ணலையாமா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ஏரியாஸ்லேருந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி அப்பாயிண்ட் பண்ணல கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை. ஸோ காங்கிரஸ் ஷுட் லுக் அட் இட் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது இந்த ஆர்டிகல் அவசியம் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி லீட் ஆர்டிகல் வந்திருக்கு which is written by Hamid Ansari. சரிங்களா? So this article is all about Afghanistan issue. And see, இந்த ஆர்டிகல்ல பாத்தீங்கன்னா 1800s என்ன நடந்திருக்கு இந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு. ஸோ அவ்வளோலாம் அவசியம் இல்லை. பட் வாட் இஸ் ட்ரைங் டு கன்வே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் ஷுட் ஃபாலோ இன்ஸ்டிடியூஷனல் நியூட்ரலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ வாட் இஸ் திஸ் இன்ஸ்டிடியூஷனல் நியூட்ரலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சி இட் இஸ் லைக் அன்பயாஸ்டாக இருக்கணும், யாருக்குமே ஃபேவர் காமிக்காம இருக்கணும். ஸோ திஸ் இஸ் தி நீட் ஆஃப் தி ஆர். சரிங்களா? ஸோ இப்போ இருக்கிற ஆப்கானிஸ்தான் சுச்சுவேஷன்ல தே ரிக்வயர் அசிஸ்டன்ஸ். அண்ட் இந்த அசிஸ்டன்ஸ் அவங்களுக்கு வேணும்னா பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி வேணும். ஸோ அந்த பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டிக்காக இவங்க அன்பயாஸ்டா இருக்கணும், ஒரு பர்டிகுலர் நேஷனுக்கு ஃபேவராக இருக்கக்கூடாது. சரிங்களா? பிளஸ் ஆடட் டு இட், சி தேர் இஸ் அன் பெர்செப்ஷன் விச் கோஸ் தட், அதாவது என்னன்னா, those who control Central Asia will control the world அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய நேஷன்ஸ் என்ன ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா, ஆப்கானிஸ்தான் நம்ம கண்ட்ரோல்ல வந்துருச்சுன்னா நம்ம வந்து வேர்ல்டு டாமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா, யூஎஸ்ஏ, யூகே எல்லாருமே ட்ரை பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. அண்ட் அவங்க ட்ரை பண்ணி விட்டதுனால யார் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஒன்லி ஆப்கானிஸ்தான். சரிங்களா? ஸோ இப்போயாவது அவங்க திருந்தணும். தே ஷுட் ஹாவ் அ நியூட்ரலிட்டி. ஸோ இதுதான் அவங்களுடைய வே ஃபார்வர்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது தான் இந்த ஆர்டிகல். ஃபைன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஆடட் டு இட், இந்த ஆர்டிகல்ல நிறைய ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முகல்ஸ் வந்தாங்க. அதே மாதிரி ஜிம் கார்ட்டர் பற்றி பேசுகிறாங்க. ஜிம்மி கார்ட்டர் யூஎஸ்ஏ பிரசிடென்ட், அவருடைய ஆக்ஷன்ஸ். அதே மாதிரி ரஷ்யா ப்ளே பண்ண ரோல், அவங்க வெளியே போனாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க. சரிங்களா? பட் ஆனால் இதெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ ஒன்றும் அவசியம் இல்லை. அவசியம் இல்லைன்னா மெயின்ஸில் நீங்கள் எழுதுகிற மாதிரி பாயிண்ட்ஸே கிடையாது. சரிங்களா? ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம கதை தெரிஞ்சுக்கலாம், அது வேறு விஷயம். பட் இந்த பாயிண்ட்ஸ் யூட்டிலைஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ வி ஆர் நாட் டிஸ்கஸிங் திஸ் ஆர்டிகல். சரிங்களா? அதே மாதிரி பிஹார் ரீபிட் ஃபார் க்ளோரி இஸ் வித்தின் தி ரில்ம் ஆஃப் பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் இருக்கு. வில் டிஸ்கஸ் திஸ் ஆர்டிகல், தட் இஸ் ஆன் பிஹார்ஸ் டெவலப்மெண்ட். அண்ட் அதுக்கப்புறம் ரிஃபார்மிங் தி ஃபர்டிலைசர் செக்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்டிகல். ஸோ இந்த ஆர்டிகலை நம்ம இன் டீடைலாக டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி டைனமிசம் இன் இந்தியா யூஎஸ் டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆர்டிகல் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்றாங்கன்னு இப்பவே பேசி முடிச்சிடலாமே. சி வாட் திஸ் ஆர்டிகல் ட்ரைஸ் டு டெல் இஸ் லைக், இந்தியாவுடைய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ், சரி, அதாவது எம்பிஸ், அண்ட் அதே மாதிரி யூஎஸ் காங்கிரஸ் உடைய மெம்பர்ஸ் ரெண்டு பேருமே வந்து ஒரு பைலேட்ரல் டைஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுக்கு ஒரு பெனிஃபிட் கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு ஆத்தர். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நவம்பர் மாசத்துல ஒரு யூஎஸ் உடைய காங்கிரஸ்மென், ஸோ காங்கிரஸ்னல் டெலிகேஷன் சொல்லிட்டு சொல்றாங்க, அதாவது யூஎஸ்ஏலேருந்து காங்கிரஸ் மெம்பர்ஸ் வந்து இந்தோ பசிபிக் ரீஜனுக்கு டிராவல் பண்ணியிருக்காங்க. பிலிப்பைன்ஸ், தைவான், இந்தியா. அண்ட் இந்தியாவில் வந்து எக்ஸ்டர்னல் மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ் கிட்ட பேசியிருக்கிறாங்க. அண்ட் பேசும்போது ஒரு கோஆப்ரேஷன் என்ஹான்ஸ் பண்ற மாதிரி ஒரு ப்ராமிசிங்கான விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. ஸோ நம்ம அவங்கள வாழ்த்துறதும் அவங்க அந்த புகழை ஏற்றிக்கிறதும், ஸோ ஒரு நல்ல டைலாக் எங்கேஜ் ஆயிருக்கு. அண்ட் இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த காங்கிரஸ்மென் they have placed a suggestion to Joe Biden, President Joe Biden, to grant a waiver with respect to CAATSA law. ஏன்னா நம்ம வந்து S-400 மிசைல் சிஸ்டம் வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்கியிருக்கிறோம். அதுவும் டெலிவரி ஆக போகுது. இன்ஃபேக்ட் ஒரு பார்ட்டே வந்து டெலிவரி ஆயிடுச்சுன்றாங்க. ஸோ இப்போ நம்ம மேலே காட்சாலால சாங்ஷன்ஸ் போடுறதுக்கு யூஎஸ்ஏக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இப்போ இந்த நேரத்தில் வந்து இந்த காங்கிரஸ்மென் வந்து போய் ஜோ பைடன் கிட்ட ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்களாமா. ஸோ பிரசிடென்ட் நினைச்சா வெய்வர் ஸ்டேட்டஸ் கொடுக்கலாம். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் தானே. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷனல் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ட்ராக்ஷன் இருக்கணும், தட் இஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் யூஎஸ் காங்கிரஸ், அதாவது இந்தியன் எம்பிஸ் அண்ட் யூஎஸ் காங்கிரஸ். அண்ட் ஏற்கனவே 2+2 டைலாக் இருக்கே சார். இதில் வந்து மினிஸ்ட்ரிஸ், எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரிஸ், டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிஸ்லாம் இன்வால்வ் ஆகி தானே சார் பேசுவாங்க அப்படின்ட்டுனா, எஸ் அது இருக்கு. ஆனால் இன்னும் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு பார்லிமெண்ட்ரி குரூப்பாக இருக்கணும், ஒரு பார்லிமெண்ட்ரி ஃப்ரெண்ட்ஷிப் குரூப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல வர்றாரு ஆத்தர். அண்ட் சி வி ஹாவ் தி சார்ட் ஆஃப் குரூப்ஸ் பட் நாட் வித் தி யூஎஸ். So we have friendly relationship groups with Japan, Russia, China, European Union, but not with US. So
we need to have it அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது தான் இந்த ஆர்டிகல். சரிங்களா? ஃபைன். எனிவே we'll start with the first editorial, that is falling short. சரிங்களா? ஸோ டேட்டா ப்ரொடெக்ஷனை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல் இது. டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்லை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல். ஸோ என்ன ஆயிருக்கு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் 2019. சரிங்களா? இட் வாஸ் ரெஃபர்ட் டு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி. ஸோ ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணாங்க இன் ஆர்டர் டு ஸ்க்ரூட்டனைஸ் தி பில் அண்ட் தட் கமிட்டி ஹஸ் சப்மிட்டட் இஸ் ரிப்போர்ட். ஸோ இப்போ கமிட்டி வந்து தன்னுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், த பில் வில் பி பாஸ்ட். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பில்லு வந்து இட் வில் பி டேபிள்ட் இன் தி பார்லிமெண்ட் இந்த வின்டர் செஷனில். ஃபைன். அண்ட் இந்த பில்லை பேஸ் பண்ணி நிறைய அப்போசிஷன்ஸ் கூட இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வில் அனலைஸ் தி பேக்ரவுண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் பார்த்துடலாம், தென் வில் மூவ் ஆன் டு திஸ் ஆர்டிகல். சரிங்களா? எனிவே, ஸோ 2017 மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மீட்டி ஒரு கமிட்டி ஒன்று செட் பண்ணுறாங்க. சரிங்களா? எதுக்காக அந்த கமிட்டியை செட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டு ஸ்டடி இஷ்யூஸ் ரிலேட்டட் டு டேட்டா ப்ரொடெக்ஷன். ஸோ தட் கமிட்டி வாஸ் chaired by a Supreme Court judge, a retired Supreme Court judge, Mr. B.N. Sri Krishna. ஸோ இதை வந்து நம்ம B.N. Sri Krishna கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். எப்போ 2017 மீட்டி வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க இந்த கமிட்டியை. அண்ட் வித்தின் 1 year, தட் இஸ் இன் 2018, இந்த ஜஸ்டிஸ் B.N. Sri Krishna கமிட்டி தன்னுடைய ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுது. தட் இஸ் இன் 2018. அண்ட் இந்த 2018 ரிப்போர்ட்டை தான் வந்து நம்ம டிராஃப்ட் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ டேட்டா ப்ரொடெக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு பில் ஒன்று எடுத்துருவாங்க. நான் ஒரு டிராஃப்ட் பில் நான் ஒன்று சஜஸ்ட் பண்ணுறேன், பிகாஸ் டேட்டா ப்ரொடெக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு B.N. Sri Krishna கமிட்டி தன்னுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுக்குறாங்க. அண்ட் இது வரையும் இல்லாமல் இந்த சேம் இயர், தட் இஸ் இந்த சேம் இயர் 2018, there happens to be a case that is called as Justice K.S. Puttaswamy versus Union of India case. அண்ட் இதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, ரைட் டு பிரைவசி happens to be a fundamental right அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இப்போ ரைட் டு பிரைவசிக்கும் டேட்டா ப்ரொடெக்ஷனுக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்க டேட்டாவும் வந்து இட் இஸ் அசோசியேட்டட் வித் யோர் பிரைவசி. ஸோ இந்த டெக்னாலஜிக்கல் ஏஜ்ல பிரைவசி கன்சர்ன்ஸ் ஆர் தேர். சரிங்களா? ஸோ சம்வேர் இந்த ஜட்மெண்ட் என்ன மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, we have the right to control our data. and நம்ம டேட்டாவை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், then somewhere or the other this happens to be a violation of privacy அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது தான் புட்டஸ்வாமி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். சரிங்களா? ஸோ யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல கொஸ்டின்ஸ் கூட கேட்டிருந்தாங்க, ரைட் டு பிரைவசி இஸ் லைக் guaranteed by which article of a constitution அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் ஆர்டிகல் 21. ஃபைன். எனிவே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பில்லு வந்து பிளேஸ் பண்ண போறாங்க. வாட் ஆர் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி பில்? அண்ட் அதே மாதிரி ஸ்ரீ கிருஷ்ணா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க, ரெண்டுத்துக்குமே வந்து என்ன டிஃபரன்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். ஸோ வாட் வில் do is like we'll first discuss the provisions of the bill and அதுக்கப்புறம் how it differs from Sri Krishna committee அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் the provisions of bill அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பில்லோடைய கவர்னிங் அத்தாரிட்டி எது மேலே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, it is on the government. சரியா? ஸோ how the government will deal with the data. அதே மாதிரி companies which is there in India and அதே மாதிரி foreign companies who are dealing with the personal data in India. ஸோ இவங்க 3 பேரை இந்த பில்லு வந்து கவர்ன் பண்ணும். சரிங்களா? அண்ட் இந்த பில்ல வாட் இஸ் பர்சனல் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பில்ல என்ன சொல்றாங்கன்னா, பர்சனல் டேட்டா இஸ் அ டேட்டா விச் பெர்டைன்ஸ் டு கேரக்டரிஸ்டிக்ஸ், ட்ரெய்ட்ஸ் ஆர் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் அன் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஒரு டேட்டாவை வச்சு ஒரு இண்டிவிஜுவலை என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் அது வந்து பர்சனல் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில்ல சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வரையும் இல்லாமல் உங்களை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன இருந்தாலும் அது வந்து பர்சனல் டேட்டா தான். ஸோ அது வந்து ஆஃப்லைன் மீடியமாக இருக்கட்டும், ஆன்லைன் மீடியமாக இருக்கட்டும், எப்படினாலும் இருக்கட்டும். ஸோ தோஸ் அண்ட் ஆர் லைக் பர்சனல் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் நேம். சரிங்களா? ஸோ உங்களுடைய ஹெல்த் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ், உங்களுடைய காஸ்ட், உங்களுடைய பிலீஃப் சிஸ்டம், இது எல்லாமே டேட்டாஸ் தான். ஸோ இட் இஸ் லைக் attributed to you, it is related to you. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் பர்சனல் டேட்டா. ஸோ இந்த பில்ல பர்சனல் டேட்டாக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பில்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பர்சனல் டேட்டாஸ் எல்லாரையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், எல்லாமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஆனா இந்த டேட்டாஸ்லேயே வந்து சில டேட்டாஸ் இருக்கு which are sensitive like personal data. சரியா? so what is the sensitive potential data na இங்க நான் லிஸ்ட் கொடுத்திருக்க பாருங்க. so anything which related to financial data, health data, sex life, sexual orientation, biometric, genetic data, your caste, tribe. so எதெல்லாம் section 15 கீழ place பண்ணப்படுதோ that data and all are sensitive
பர்சனல் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில்லுலேயே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த பில்லில் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டானா யார் பிளேஸ் பண்ணுவாங்க? கவர்மெண்ட் பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ தே வில் பிளேஸ் இன் செக்ஷன் 15 வித் தி கன்சல்டேஷன் ஆஃப் அன் அத்தாரிட்டி. ஃபைன். அதே மாதிரி இந்த பில்ல டேட்டா ஃபிடியூஷரியை பற்றி பேசியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே உங்களுக்கு டேட்டா ஃபிடியூஷரினா என்ன, டேட்டா ப்ராசஸர்னா என்ன, டேட்டா பிரின்சிபல்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியணும். சிம்பிளுங்க. டேட்டா பிரின்சிபல்னா நீங்க. சரியா? ஸோ எந்த பர்சனை பேஸ் பண்ணி டேட்டா இருக்கோ தட் பர்சன் இஸ் கால்ட் அஸ் டேட்டா பிரின்சிபல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கூகுளில் போயிட்டு டைப் அடிக்கிறீங்க, உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட்லாம் டைப் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் நீங்கள் வந்து டேட்டா பிரின்சிபல். ஏன்னா அது உங்களுடைய பாஸ்வேர்டு, உங்களுடைய மெயில் ஐடி. சரிங்களா? இப்போ கூகுள் வந்து அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. சரிங்களா? கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. இப்போ கூகுள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கூகுள் இஸ் டேட்டா ஃபிடியூஷரி. சரிங்களா? ஸோ இப்போ இந்த டேட்டா ஃபிடியூஷரி இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன செய்வாங்கன்னா, சம்டைம்ஸ் தே மைட் யூஸ் யோர் டேட்டா டு ப்ராசஸிங் எதுக்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டு எக்ஸ்ட்ராக்ட் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் ஆர் டு டார்கெட் யூ. புரியுதுங்களா? ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்க பாருங்க, அவங்க வந்து டேட்டா ப்ராசஸர். ஸோ அவங்க தேர்ட் பார்ட்டியாக கூட இருக்கலாம், இல்லை டேட்டா ஃபிடியூஷரியே சம்டைம்ஸ் டேட்டா ப்ராசஸிங் வேலை கூட பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த பில்ல டேட்டா ஃபிடியூஷரியை பற்றி பேசுகிறாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு பர்சனல் டேட்டா இருக்கா, அதை நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்களா, தென் தட் ஷுட் பி ஃபார் ஸ்பெசிஃபிக் கிளியர் அண்ட் லாஃபுல் பர்பஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ப்ளஸ் ஆடட் டு இட், எல்லா டேட்டா ஃபிடியூஷரியுமே வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி மெக்கானிசமாக ஃபாலோ பண்ணணும், அக்கௌண்டபிலிட்டி மெஷர்ஸ் வைக்கணும். ஸோ டிரான்ஸ்பரன்சினா என்னவாக இருக்கும்? நாங்கள் என்னென்ன டேட்டாலாம் கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். ரெண்டாவது, அக்கௌண்டபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு செக்யூரிட்டி சேஃப் கார்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும். ப்ளஸ் அதே மாதிரி ரீவன்ஸ் ரிட்ரஸல் மெக்கானிசம் எடுத்துகிட்டு வரணும். இப்போ நீங்கள் கூகுளில் வந்து உங்களுக்கு ஏதாவது கிரீவன்சஸ் இருக்கலாம், அதை வந்து ரிட்ரஸ் பண்ணுறதுக்கு மெக்கானிசம்ஸ் இருக்கணும். ப்ளஸ் ஆடட் டு இட், இன் கேஸ் ஆஃப் சைல்டு அவங்களுடைய டேட்டா யூஸ் பண்ணுறாங்க, டேட்டா ஃபிடியூஷரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு, ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அவங்க பேரண்ட் கன்சர்ன் இருக்கணும். அண்ட் ஏஜ் வெரிஃபிகேஷன் மெக்கானிசம் கூட நீங்கள் வச்சிருக்கணும், அதாவது இவன் குழந்தையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் டேட்டா ஃபிடியூஷரி மேலே இருக்கிற ஆப்ளிகேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பில். புரியுதுங்களா நான் சொல்றது? சரி. அதே மாதிரி இந்த பில்லை வந்து இண்டிவிஜுவல் ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் டேட்டா பிரின்சிபல்ஸுக்குன்னு சொல்லிட்டு சில ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டு கெட் கன்சென்ட் பிஃபோர் ப்ராசஸிங். சரியா? ஸோ உங்கள் பர்சனல் டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ணணும்னா கன்சென்ட் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யூ ஹேவ் தி ரைட் டு கரெக்ட் இட். உங்களுடைய டேட்டாவை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுடைய பர்சனல் டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, அதாவது டேட்டா பிரின்சிபல்ஸுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி யூ ஹேவ் தி ரைட் டு ரெஸ்ட்ரிக்ட் தி ஃபிடியூஷரி ஆல்சோ, அதாவது என்னுடைய பர்சனல் டேட்டா யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் தி ரைட்ஸ் விச் இஸ் கிவன் டு தி டேட்டா பிரின்சிபல்ஸ். பட் ஹவெவர் இதில் தான் ஒரு இது இருக்குது, ஒரு வே இருக்குது. அதாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் த கிரவுண்ட்ஸ் ஃபார் ப்ராசஸிங் பர்சனல் டேட்டா. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ஒன் ஆஃப் தி கிரவுண்ட்ஸ் ஃபார் த வே ஃபார் ப்ராசஸிங் பர்சனல் டேட்டா இஸ் லைக் டு கெட் தி கன்சென்ட் ஃப்ரம் தி டேட்டா பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் ஹவெவர் இதில் வந்து ரெண்டு சர்க்கம்ஸ்டான்சஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, இஃப் த ஸ்டேட் இஸ் ப்ரொவைடிங் பெனிஃபிட் டு தி இண்டிவிஜுவல், அதே மாதிரி லீகல் ப்ரொசீடிங்ஸ், அதே மாதிரி எமர்ஜென்சி. இந்த மூணு சிச்சுவேஷன்ஸ்ல உங்க பர்சனல் டேட்டாவை நாங்க ப்ராசஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ இஃப் த ஸ்டேட் ரிக்வயர்ஸ் இட், லீகல் ப்ரொசீடிங் வித் ரெஸ்பெக்ட் டு மெடிக்கல் எமர்ஜென்சி. ஸோ இதுதான் வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது நிறைய பேருக்கு. பட் எனிவே, நம்ம வந்து ஜஸ்டிஸ் ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டி என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு இது முடிச்சிடலாமே. அதே மாதிரி இந்த பில்லை வந்து டேட்டா ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ டேட்டா ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு செட் பண்றாங்க. ஸோ இந்த அத்தாரிட்டியோட வேலை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டு ப்ரொடெக்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி இண்டிவிஜுவல்ஸ்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது இந்த பில்லே பண்ணுது. பட் இந்த அத்தாரிட்டி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன்றாங்க போல. பட் எனிவே, அதே மாதிரி இந்த பர்சனல் டேட்டா மிஸ்யூஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். அதே மாதிரி பில்லை வந்து எல்லாருமே வந்து கம்ப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டியில் வந்து ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க, 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. who should have at least 10 years expertise in the field of data protection and information டெக்னாலஜி. சரிங்களா? ஸோ இவங்க கொடுக்குற ஆர்டர் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அப்பீலேட் ட்ரிபியூனல் கிட்ட போகலாம். சரிங்களா? இவங்களுக்கு மேலே ஒரு அப்பீலேட் ட்ரிபியூனல் இருப்பாங்க டேட்டா ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி கிட்ட. அதாவது இவங்களுக்கு மேலே ஒரு அப்பீலேட் ட்ரிபியூனல் இருப்பாங்க அண்ட் அவங்களுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட் இருப்பாங்க. புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த கம்போசிஷன்
அதாவது இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி இருக்காங்க இல்லையா, இவங்களை யார் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்களை செலக்ட் பண்ணுறது வந்து ஒரு கமிட்டி பண்ணுவாங்க. அந்த கமிட்டியில் வந்து யார் யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கேபினெட் செக்ரட்டரி, அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் அஃபேர்ஸ் உடைய செக்ரட்டரி, அதே மாதிரி மினிஸ்ட்ரி மீட்டி உடைய செக்ரட்டரி. இவங்க 3 பேர் இருப்பாங்க கமிட்டியில். திஸ் கமிட்டி வில் செலக்ட், தட் இஸ் இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டியா. புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ இது வந்து இந்தியாக்குள்ள இருக்கிற டேட்டா அப்படின்லாம் பார்த்தோம். இப்போ வாட் இஃப் த டேட்டா இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் அவுட் சைட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, see again consent of the individual is required, plus added to it that particular data should be stored in India அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. So transfer of data is okay, but you have to get the consent. ஸோ ஒரு அடிஷ்னல் கண்டிஷன்ஸ்லாம் வச்சு கன்சென்ட் வாங்கணும். அண்ட் இது வரையும் இல்லாமல் தட் டேட்டா விச் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் outside for processing or for whatever purposes, that data should also be stored in India also. So இதுக்கு பேர் தான் டேட்டா லோக்கலைசேஷன். புரியுதுங்களா நான் சொல்றது? சரி, ஓகே. இது வந்து சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா. இப்போ பர்சனல் டேட்டா பார்த்தோம், சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டான்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். தட் இஸ் அண்டர் தட் இஸ் அண்டர் ஷெட்யூல் 15 பிளேஸ் பண்ணிடுவாங்க செக்ஷன் 15ல அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பிளேஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரி, ரைட். இப்போ யூ நீட் டு நோ சர்டன் எக்ஸம்ஷன்ஸ். என்னென்ன எக்ஸம்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா எந்த ஏஜென்சிஸ்க்கும் எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்கலாம் இதுலேருந்து. சரிங்களா? ஸோ ஆன் வாட் கிரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி ஆஃப் தி ஸ்டேட், பப்ளிக் ஆர்டர், சாவர்னிட்டி அண்ட் இன்டிகிரிட்டி ஆஃப் இந்தியா, ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வித் ஃபாரின் ஸ்டேட்ஸ். அதே மாதிரி இப்போ தே வாண்ட் டு பிரிங் இன் அரெஸ்ட் வித்வுட் எனி வாரண்ட். ஸோ ஃபார் ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் இருக்கு, அன்பெயிலபிள் வாரண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் கிவ் எக்ஸம்ஷன்ஸ்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்து எந்த பாடின்னு சொல்லிட்டு சொல்லலை, ப்ளீஸ் ஹேவ் அ நோட். ப்ளஸ் ஆடட் டு இட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ப்ராசஸிங் இருக்கு பாருங்க, டேட்டா ப்ராசஸிங், இது கூட இட் இஸ் எக்ஸம்டட். என்னென்ன பர்பஸஸ், அதாவது எந்த கிரவுண்ட்ஸை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷனு, அதே மாதிரி ஜேர்னலிஸ்டிக் பர்பஸஸ், பர்சனல் ஆர் டொமஸ்டிக் இப்படின்ட்டு எல்லாம் ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ டேட்டா ப்ராசஸிங் கூட எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு, அதே மாதிரி டேட்டா ஃபிடியூஷரிஸ்க்கும் எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் த கவர்மெண்ட் கேன் டூ இட், அண்ட் த கவர்மெண்ட் கேன் எக்ஸம்ட் எனி ஆஃப் இட்ஸ் ஏஜென்சிஸ் ஃப்ரம் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி ஆக்ட். இதுதான் விஷயம். சரிங்களா? பிளஸ் ஆடட் டு இட் இதுல அஃபென்சஸ் பேஸ் பண்ணியும் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. சரியா? ஸோ இஃப் anyone is transferring personal data with respect to violation of the bill, then he is punishable up to 15 crore it seems, or 4% of the annual turnover. சரியா? So whichever is higher. So இப்போ கூகுள் மாட்டிக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், then they have to pay you 4% of their annual turnover. அதே மாதிரி if someone is like failing to conduct a data audit, then he is punishable up to 5 crore rupees or 2% of the annual turnover of the fiduciary. சரிங்களா? அதே மாதிரி கன்சென்ட் இல்லாமல் பர்சனல் டேட்டா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் he is like punishable up to like ஒரு 3 years and fine அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ எஸ், இந்த பில்ல ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி நான் பர்சனல் டேட்டான்னு சொல்லிட்டு சிலது இருக்குங்க. ஸோ விச் இஸ் நாட் அட்ரிபியூட்டட் டு தி பர்சன். ஸோ அந்த மாதிரி நான் பர்சனல் டேட்டா. ஸோ இந்த நான் பர்சனல் டேட்டா வந்து கவர்மெண்ட் வந்து தன்னுடைய அட்வான்டேஜஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லியிருக்கு. சரிங்களா? ஸோ இது ஒரு விஷயம். பிளஸ் ஆடட் டு இட் திஸ் பில் அமெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000. சரிங்களா? ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், தட் இஸ் இந்த ஆக்ட் ஆஃப் 2000ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பர்சனல் டேட்டா இருக்கு, அதை நீ அந்த வந்து கம்பெனி ப்ரொடெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், then they are like liable to pay compensation. So இந்த ப்ரொவிஷன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க? அஃபென்சஸ்க்காக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 4% ஆஃப் 15 crore நம்ம பார்த்தோம், ப்ராசஸிங் ஆர் டிரான்ஸ்ஃபரிங் ஆஃப் பர்சனல் டேட்டா இன் வயலேஷன் ஆஃப் தி பில் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி பில். ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ். ஸோ இந்த பில்லோடைய ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்து படிச்சுட்டு போயினே இருக்கலாம். பட் யூபிஎஸ்சிக்கு இவ்வளோ போதும். புரியுதுங்களா நான் சொல்றது? சரி, ஓகே. இப்போ டிராஃப்ட் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் 2018 ஆர் ஜஸ்டிஸ் ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டெஃபினிஷன். சரிங்களா? ஸோ டெஃபினிஷன்ல ஒரு சேஞ்சஸும் இல்லைங்க. அதே மாதிரி சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டால வந்து ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டி உடைய ரெக்கமெண்டேஷன்ல வந்து பாஸ்வேர்டு இருந்தது. சரிங்களா? பாஸ்வேர்டு வாஸ் தேர், பட் பில்ல பாஸ்வேர்டு என்ற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து ஆட் பண்ணல இன்னும். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டிஃபரன்சஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? செகண்ட் பாயிண்ட், சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா வந்து யாரு கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ இந்த பில்ல வந்து நம்ம பார்த்திருப்போம், இட் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். தட் இஸ் இன் கன்சல்டேஷன் வித் தி டேட்டா ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி. ஆனா ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, டேட்டா ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டியே இந்த வேலையை செய்யணும்னு சொல்லிட்டு
சொல்லியிருந்தாங்க. ஸோ டேட்டா ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி கேன் கேட்டகரைஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? பிளஸ் ஆடட் டு இட் கிரவுண்ட்ஸ் ஆன் விச் த டேட்டா கேன் பி ப்ராசஸ்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம் இந்த பில்ல? இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி செக்யூரிட்டி ஆஃப் தி ஸ்டேட், பப்ளிக் ஆர்டர், சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா, ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வித் ஃபாரின் ஸ்டேட்ஸ், இப்படிலாம் சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஆனா ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ்ல எப்படி இருக்குன்னா, the state is exempted, சரியா, in the interest of national security ன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. சரிங்களா? ஆனா பப்ளிக் ஆர்டர் என்ற ஒரு டேர்ம் வந்து கொடுக்கல அவங்க. பிளஸ் ஆடட் டு இட் ப்ராசஸிங் பண்றது வந்து இட் ஷுட் பி பெர்மிட்டட் பை தி லா இன் a fair and reasonable mannerன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும். பட் எஸ், இதுதான் விஷயம். பிளஸ் ஆடட் டு இட் டேட்டா லோக்கலைசேஷன். இந்த பில்ல என்ன சொல்லியிருக்காங்க? சென்சிட்டிவ் டேட்டா ஷுட் பி ஸ்டோர்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? அண்ட் அதே மாதிரி டேட்டா கேன் பி டிரான்ஸ்ஃபர்டு அவுட் சைட் இந்தியா அப்படின்னு சொல்ற மாதிரி கூட சொல்லியிருக்காங்க, இஃப் த இண்டிவிஜுவல் கன்சென்ட் இஸ் தேர்ன்னு சொல்லிட்டு. ஆனா ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ல எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பர்சனல் டேட்டா ஷுட் பி ஸ்டோர்ட் இன் இந்தியா அண்ட் இதோடைய ஒரு காப்பி தான் நீங்க வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ ஒன்லி அ காப்பி. ஆனா இந்த பில்லோடைய ப்ரொவிஷன்ஸ்ல வேற மாதிரி இருக்கு. சரிங்களா? அண்ட் முக்கியமான பாயிண்டே இதுதாங்க, முக்கியமான பாயிண்ட். தட் இஸ் கம்போசிஷன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ டேட்டா ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோமா, இந்த பில்ல வந்து ஒரு கமிட்டி ஒன்று இருக்காங்க, தட் இஸ் டேட்டா ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி, who will be selected based upon a committee. அந்த கமிட்டியில் வந்து செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் அஃபேர்ஸ், செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் மீடி, அதே மாதிரி கேபினெட் செக்ரட்டரி 3 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோமா. கேபினெட் செக்ரட்டரி ஆஸ் சேர்பர்சன். ஆனால் ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ்ல என்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, the chairpersons will be appointed by central government based on recommendation of a committee. ஆனால் அந்த கமிட்டியில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆர் ஜஸ்டிஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் வில் பி தேர்ன்னு சொல்லிட்டு இருந்தது. அதே மாதிரி கேபினெட் செக்ரட்டரின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிளஸ் ஆடட் டு இட் எக்ஸ்பர்ட் இன் தி ஃபீல்ட் ஆஃப் டேட்டா ப்ரொடெக்ஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு இருந்தது. புரியுதுங்களா? ஸோ இங்க ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ்ல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆர் ஜுடிஷியரியை வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த பில்ல வந்து இன்க்ளூட் பண்ணலை. ஃபைன். ஸோ இந்த பில்லு எவ்வளோ வேரி ஆகுது பாருங்க. தட் இஸ் ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பில்ல வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஸோ அதனால அப்போசிஷன்ஸ் ஆர் லைக் ஒரு டிசென்ட் ஒன்று எடுத்துட்டு வராங்க. ஸோ ஒரு சென்ஸ் ஆஃப் அப்போசிஷன் காமிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் பேக்ரவுண்ட். ஃபைன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஆடட் டு இட் இப்போ ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் இன்னும் நீங்கள் படிச்சுக்கினே போகலாம். பட் நான் பேசினது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். ஸோ இந்த இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை வச்சே நீங்கள் உங்கள் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எழுதிடலாம். புரியுதுங்களா? சரி, ஓகே. எனிவே, வில் மூவ் ஆன் டு தி ஆர்டிகல். தட் இஸ் ஃபாலிங் ஷார்ட் ஆன் டேட்டா ப்ரொடெக்ஷன் ப்ரொவிஷன்ஸ். ஸோ இந்த பில்லுலையும் இதே தான் சொல்கிறாங்க. சாரி, இந்த ஆர்டிகல்லையும் இதே தான் சொல்றாங்க. தட் இஸ் லைக் இட்ஸ் பீன் 3 years since a draft bill has been proposed by the Justice Sri Krishna Committee and இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்ல பேஸ் பண்ணி 2 years ஆகுதாமா ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி இதை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போதான் உங்களுடைய ரிப்போர்ட்டை வந்து அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் என்னதான் சப்மிட் பண்ணாலும் இட் இஸ் லைக் வேரியிங் ஃப்ரம் தி ஜட்மெண்ட் விச் இஸ் கிவன் இன் ஜஸ்டிஸ் கேஸ் புட்டஸ்வாமி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் அண்ட் தி ஸ்ரீ கிருஷ்ணா கமிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ எந்த மாதிரி வேறுபாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து செலக்ஷன் ஆஃப் சேர்பர்சன் அண்ட் தி மெம்பர்ஸ். ஸோ நம்ம பார்த்திருப்போம் ஜுடிஷியரி இஸ் இன்க்ளூடட் இன் ஸ்ரீ கிருஷ்ணா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன், வைல் இந்த பில்ல வந்து ஜுடிஷியரி மெம்பர்ஸ் யாருமே கமிட்டியில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ அதுதான் இந்த ஆர்டிகல்ல பேசியிருக்கிறாங்க. பிளஸ் ஆடட் டு இட் எக்ஸம்ஷன்ஸை பத்தி பேசுறாங்க. சரிங்களா? ஸோ 2018 டிராஃப்ட் பில்ல வந்து செக்யூரிட்டி ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் 2019 வந்து பப்ளிக் ஆர்டர் என்ற ஒரு பேர் ஆட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல்ல சொல்ல வராங்க. புரியுதுங்களா? ஸோ நம்ம பார்த்த டிஃபரன்சஸ் தான். பிளஸ் ஆடட் டு இட் இந்த பில்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு பிரைவசி ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு ஸ்டாண்டர்ட்ஸை இது வந்து ஃபாலோ பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல்ல சொல்ல வராங்க. பிளஸ் ஆடட் டு இட் it also says that there is something which is called as GDPR, that is General Data Protection Regulation. So இது வந்து யூரோப்பியன் யூனியனை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு லீகல் ஃப்ரேம்வொர்க் வித் ரெஸ்பெக்ட் டு டேட்டா ப்ரொடெக்ஷன், தட் இஸ் ஜெனரல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரெகுலேஷன் சொல்லிட்டு. ஸோ இவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கூட ரொம்ப நல்லா இருக்கு. பட் ஆனா இந்த பில்ல வந்து அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து என்ஷோர் பண்ணப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. பிளஸ் there is something which is called as Global Privacy Assembly. ஸோ இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, லைக் ஒரு அக்ராஸ் தி வேர்ல்டு இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் அண்ட் பிரைவசியை பேஸ் பண்ணி என்னென்ன ஏஜென்சிஸ் அண்ட் அத்தாரிட்டிஸ் எல்லாம் இருக்காங்களோ அவங்கள ஒன்னாக கூட்டிட்டு வந்து ஒரு ஃபோரம்ல டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இவங்க வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்துட்டு வந்திருக்காங்க ரீசெண்டாக. ஸோ என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹவு த கவர்மெண்ட் should access the data and how the government should establish the rule of law and privacy. So இதுக்காக ஒரு ரெசல்யூஷன்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. சரிங்களா? இதுல இந்தியா இஸ் நாட் அ மெம்பர், தட் இஸ் இந்த குளோபல்
பிரைவசி அசம்பிளியில். ஏன்னா இதில் மெம்பராக இருக்கணும்னா ஒரு அத்தாரிட்டி இருக்கணும். ஸோ இப்போ தான் வந்து நம்ம அத்தாரிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் இந்தியாவில், தட் இஸ் டேட்டா ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இந்த அசம்பிளி சொன்ன ரெசல்யூஷன்ஸ் கூட ரெசல்யூஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்தது கூட யாருமே ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ இப்போ இது பார்லிமெண்ட்ல பிளேஸ் ஆயிருக்கு. பார்லிமெண்ட்ல அப்போசிஷன் ஷுட் டாக் அபவுட் இட் அண்ட் ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்றவாறு ஒரு அந்த சிமிலர் லைன்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி ஒரு பில்லாக இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது தான் இந்த ஆர்டிகல். புரியுதுங்களா? ஸோ இட்ஸ் அண்ட் ஷார்ட் கமிங், பட் எஸ் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல எப்படி கேட்கலாம் நான் கொஸ்டின்ஸ் லைக் ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன, ஹவு த பிரசன்ட் பில் வேரிஸ் ஃப்ரம் இட், இப்படி கேட்கலாம் கொஸ்டின்ஸ். சரிங்களா? அப்படி இல்லைனா வாட் ஆர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் டேட்டா ப்ரொடெக்ஷன்ஸ் பில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்படி இல்லைனா ஹவு டஸ் த டேட்டா ப்ரொடெக்ஷன் என்ஷோர்ஸ் ரைட் டு பிரைவசி இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நீங்க இந்த ஆர்டிகல்ல இருக்கிற பாயிண்ட்ஸை வச்சு ஆன்சர் எழுதிடலாம். ஃபைன். எனிவே வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல் நவ். தட் இஸ் பிஹார் rebid for glory is within the realm of possibility. ஸோ இந்த ஆர்டிகல்ல பீகாரை பத்தி பேசுறாங்க. ஸோ பீகாரை பத்தி ஜஸ்ட் வெறியும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். அண்ட் இன்ட்ரோடக்ஷனே சூப்பரா இருக்கு. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, சுபம் குமார், ஸோ இந்த வருஷம் 2020 டாப்பர், இஸ் ஃப்ரம் பீகார். ஸோ திஸ் வாஸ் லைக் வெல்கம்டு பை மெனி வித் enthusiasm. பட் அட் த மீன் டைம் ஆர்பிஐ வந்து ஒரு எக்கனாமிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் அந்த 1997 எக்கனாமிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ. அதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பீகாரோடைய per capita இன்கம் ரொம்ப புவராக இருக்குதான். சரிங்களா? ஸோ per capita இன்கம் ஆஃப் பீகார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 45,000 தானாமா. இட் இஸ் தி லோயஸ்ட் இட் சீம்ஸ். அண்ட் 1998 கூட பாத்தீங்கன்னா கூட 4,000 ரூபாய் இருந்தது. அப்போ கூட லோயஸ்ட் தான். சரிங்களா? அண்ட் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் இஸ் லைக், மற்ற ஸ்டேட்ஸுக்கும் பீகாருக்கும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா கேப் ஹஸ் லைக் சிக்னிஃபிகன்ட்லி ஹஸ் லைக் வைடன்ட் இட் சீம்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கோவா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா 97 அவங்களுடைய per capita இன்கம் வந்து 5 டைம்ஸ் அதிகமாக இருந்திருக்கு, 8 டைம்ஸ் அதிகமாக இருந்திருக்கு. இப்போ வந்து அது 10 டைம்ஸ் ஆயிடுச்சாமா. அண்ட் மற்ற ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி, அதாவது எவ்வளோ டைம்ஸ் டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்ஸ் வந்து இந்த per capita இன்கம்லயே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா லைக் 5 டைம்ஸ் 10 டைம்ஸ் இந்த மாதிரி அதிகமாக இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி நீத்தி ஆயோக்ல வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை பேஸ் பண்ணி ரேங்க் கொடுக்குறாங்க. அதுல எடுத்து பார்த்தீங்கன்னா பீகாரோடைய ஸ்கோர் வந்து 52, ஸ்டேட்டோட average 66, ஆனா பீகார் 52. See, of course Kerala is the topper with 75 marks, but yes, this is the reality. So இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, why Bihar is like in such a situation அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ஃபர்ஸ்ட் வந்து இதோடைய க்ளோரியை பத்தி பேசுறாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, பீகார் லைக் நீங்க இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடிலாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா லைக் பீகார் வாஸ் தி சென்டர் ஆஃப் க்ளோரி, நாலேஜ், வெல்த், பவர் எல்லாமே. ஸோ இங்க தான் நீங்க பாத்தீங்கன்னா மௌரியன் கிங்டம்ஸ் வெதர், குப்தாஸ் வெதர், ஈவன் டியூரிங் தி லைக் பிரிட்டிஷ் இன்வேஷன் பீகார் வாஸ் லைக் ஒன் ஆஃப் தி ரிச்சஸ்ட் ப்ரோவின்ஸ் because of the agriculture. And even after independence, immediately after independence, if you see Bihar per capita income was like really good, like independence now 1955 la neenga eduthu pathina. So what we can see is like the deterioration in Bihar is only after independence. சரி, after independence ஏன் வளரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பாலிடிக்ஸை குறையாக பேசுறாங்க இந்த ஆர்டிகல்ல. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ எம்பிஸ் எம்எல்ஏஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்க தான் கைடு. ஸோ அவங்களுடைய கேரக்டர், கேலிபர், கமிட்மெண்ட்லாம் ஒழுங்காக இருந்ததுன்னா ஸ்டேட்டும் வந்து ப்ராஸ்பரஸாக இருக்கும். இப்போ பீகார் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கிரிமினல் கேசஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? அண்ட் இது வரையும் இல்லாமல் லைக் கிட்டத்தட்ட 40% ஆஃப் தி எம்எல்ஏஸ் எம்பிஸ் தே ஹாவ் சம் கிரிமினல் கேசஸ் or criminal charges against them. So percentageலாம் அவசியம் இல்லை. எஸ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பொலிட்டீஷியன்ஸ், கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதலாம் நம்ம. சரி, செகண்ட், நிறைய ஸ்டேட்ஸ் வளர்ந்துருக்குன்னா 1990s அப்புறம் வளர்ந்துருக்கு. அதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன் வந்து எல்பிஜி. ஸோ இந்த லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் ஷா அண்ட் வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட், டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் as well as ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் எக்ஸ்டர்னல் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் பீகார் ரிமைண்டட் லெஃப்ட் அவுட். ஸோ வை பீகார் லெஃப்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஜியாகிரபி, லேண்ட் லாக்டு ஜியாகிரபி. ஸோ போர்ட் ஆக்சஸ் கிடையாது. செகண்ட், புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். தேர்டு, புவர் கவர்னன்ஸ். அண்ட் அதே மாதிரி என்விரான்மெண்டல் கவர்னன்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லை. சரிங்களா? ஸோ இது ரீசன். சரி, ஓகே. தேர்ட் பாயிண்ட், இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்ல வராங்கன்னா, there is over dependence on the center for its budgetary needs. So the state was not generating revenue for itself, and even it demanded special category status from the center. So reliance on the center, and center couldn't able to bring in investment or cannot able to fund Bihar because it was not fulfilling the category. Even in the special category status la kuda Bihar fulfill பண்ணல, like having illiterate, low population density, tribal population. So இதெல்லாம் parameters இருக்கு. இதுல Bihar இந்த கிரைட்டீரியாவை வந்து fulfill பண்ணல. In spite of Bihar being poorer than the hilly station, it did not fulfill the category. சரிங்களா? So இதுதான் third point. And infrastructure பத்தி பேசுறாரு ஆத்தர். என்ன சொல்ல வர்றாருன்னா, Bihar has the highest population density, 1102 people per square kilometer, which is 3 times the average of
இந்தியாஸ் டென்சிட்டி அண்ட் பாப்புலேஷன் growth 18% இருக்கு. இந்தியாவுடைய ஆவரேஜே 12% தான். ஸோ இந்த மாதிரி ஒரு டென்சிட்டி பாப்புலேஷன் ஸ்டேட், பாப்புலேஷன் அதிகமாக வளர்ற ஸ்டேட்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்? ஹெல்த், எஜுகேஷன், ஸ்கில்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கணும். திஸ் ஷுட் பி தி ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ஷுட் பி தி ப்ரையாரிட்டி. ஆனால் இல்லை. இப்போ நீங்கள் பாருங்க, ஹாஸ்பிட்டல் ஆக்சிடென்ட்ஸு, ஹாஸ்பிட்டல் ஃபயரிங் இந்த மாதிரி தான் நடக்குது. சரிங்களா? ஸோ இம்ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ், இது கூட இந்த ஆர்டிகலில் சொல்ல வராங்க. இம்ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு காலேஜஸ். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி நல்ல நல்ல காலேஜ்லாம் இருந்தது. பத்னா மெடிக்கல் காலேஜ், சயின்ஸ் காலேஜ் அப்படின்ட்டுலாம். ஆனால் எப்போ பிரிட்டிஷ் போனாங்களோ ரொம்ப அடி வாங்கிடுச்சு பாவம் அப்படின்றாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, டெவலப்மெண்ட்டும் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை. எதுக்காக இல்லை? இம்ப்ராப்பர் கவர்னன்ஸ். அண்ட் திஸ் இஸ் அகைன் அ ப்ராப்ளம் வித் தி பீப்பிள் பிகாஸ் தே ஆர் நாட் சூசிங் தி ரைட் ரெப்ரஸன்டேட்டிவ். சரிங்களா? ஸோ குவாலிட்டி லீடர்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது தான் இந்த ஆர்டிகல். புரியுதுங்களா? ஸோ பொலிட்டிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக பேசுறாங்க. பட் எஸ் நம்ம மற்ற பாயிண்ட்ஸ் பார்த்த பாருங்க. எல்பிஜி அதோடைய ஷார்ட் கமிங்லாம் இங்கே எழுதலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ், ஃபைன். ஸோ இந்த ஆர்டிகல் எப்படின்னா, நீங்கள் இந்த உங்க பாயிண்ட்ஸ் வந்து உங்க அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். சரிங்களா? எனிவே வில் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல், தட் இஸ் ரிஃபார்மிங் தி ஃபர்டிலைசர் செக்டர். அண்ட் ஆர்டிகல் போகிறதுக்கு முன்னாடி வில் லுக் அட் தி பேக்ரவுண்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேக்ரவுண்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூ நீட் டு நோ லைக் இந்த சப்சிடி எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேர் ஆர் pricing policy like retention pricing policy, அதே மாதிரி nutrient based subsidy and new pricing scheme or concession scheme அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சப்சிடி pricing வந்து நம்ம பேக்ரவுண்டில் பார்த்துடலாம். ஸோ the government started its fertilizer subsidy with retention pricing. So this was started by the government in 1977. ஏன்னா green revolution இது. green revolutionல fertilizer ரொம்ப அவசியம். அப்போதான் high yield varieties of seeds will give good productivity. ஸோ அப்போ எடுத்துட்டு வந்த ஸ்கீம் தான் இது. 1977ல எடுத்து. எதுக்காக எடுத்துட்டு வந்திருப்பாங்க? டெஃபினெட்லி ஃபார்மர்ஸுக்கு வந்து சீப் ரேட்ல ஃபர்டிலைசர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு எடுத்து. So this is retention pricing. சரி, what is the scheme is all about? retention price scheme அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த retention pricing government will fix a price. அதாவது government வந்து ஒரு price notify பண்ணுவாங்க. அதாவது இப்போ யூரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுங்களேன், யூரியா வந்து 110 ரூபாய்க்கு தான் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சேல் பிரைஸ் வந்து நோட்டிஃபை. சரியா? இப்போ வாட் த கவர்மெண்ட் வில் டூ இஸ் லைக், அவங்க வந்து கம்பெனியோடைய பிரைஸை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. கம்பெனியோடைய பிரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கம்பெனி கிட்ட போய் அக்கௌண்ட்ஸ் கேட்பாங்க, உங்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோ. இப்போ கம்பெனி கிட்ட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். கவர்மெண்ட் என்ன செய்வாங்கன்னா, பிளஸ் 12% ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. சரியா? ஸோ 100 ரூபாய்க்கு நீ ப்ரொடியூஸ் பண்றியா, சரி ஓகே, உனக்கு நான் 12 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்குறேன். ஸோ அப்போ உன்னுடைய ரிட்டென்ஷன் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 112 ரூபா, which is again fixed by the government. சரியா? ஸோ இப்போ எம்ஆர்பியும் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதாவது இந்த நோட்டிஃபைட் பிரைஸ் நம்ம சொல்லலாம், இல்ல எம்ஆர்பின்னு சொல்லலாம். இதை கவர்மெண்ட் வந்து எம்ஆர்பியும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அட் த மீன் டைம் ரிட்டென்ஷன் பிரைஸ், அதாவது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பிளஸ் 12%, இதையும் கவர்மெண்ட் அனலைஸ் பண்ணுவாங்க. இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்சஸ் அமௌண்ட் வந்து சப்சிடியா கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ல சொல்லணும்னா, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 100 ரூபாய் பிளஸ் 12% கவர்மெண்ட் வந்து ப்ராஃபிட் வச்சுக்கோன்னு சொல்றாங்க. அப்போ ரிட்டென்ஷன் பிரைஸ் வந்து 112 ரூபா. இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, யூரியா வந்து 80 ரூபாய்க்கு மேல நீங்க வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ how much subsidy the government will give? It will give 32 rupees. So 112 minus 80, 32 rupees கவர்மெண்ட் வந்து சப்சிடி கொடுத்துரும். யாருக்கு கொடுக்கும்? ஃபர்டிலைசர் கம்பெனிக்கு கொடுக்கும். புரியுதுங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் ரிட்டென்ஷன் பிரைசிங் ஸ்கீம். ஃபைன். ஸோ ரொம்ப டெக்னிக்கல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. சிம்பிளா ரிட்டென்ஷன் பிரைசிங் ஸ்கீம் கவர்மெண்ட் வந்து மேனுஃபேக்சரர்ஸுக்கு வந்து சப்சிடிஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இன்னும் கூட இதே தான் பண்ணின்னு இருக்காங்க. சரி, ஓகே, ரைட். இப்போ இதுல ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்கும் நீங்களே சொல்லிடுவீங்க. இதுல ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட், கவர்மெண்ட் வந்து அக்கௌண்ட் செக் பண்ணணும். சரியா? ரெண்டாவது, கம்பெனிஸ் என்ன செய்வாங்க, வேணும்னே காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்துவாங்க. ஸோ சேலரி அதிகமாக கொடுத்துடலாம், மிஷினரிஸ் காஸ்ட் அதிகமாக காமிச்சிடலாம், டெப்ரிசியேஷன் காஸ்ட் அதிகமாக காமிச்சிடலாம். அதே மாதிரி ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட் இஷ்டத்துக்கு ப்ரொக்யூர் பண்ணலாங்க. ரா மெட்டீரியல்ஸ் இப்போ யூரியா ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் நேச்சுரல் கேஸ் தேவை. அதே மாதிரி நாப்தா என்ற ஒரு மெட்டீரியல் தேவை. ரெண்டுமே தேவை. கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ரா மெட்டீரியல்ஸும் சரி நாப்தாவும் சரி தேவையான விலைக்கு வாங்கிடுவாங்க அப்படியே இஷ்டத்துக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்து ரிட்டென்ஷன் பிரைசிங் ஸ்கீம்ல. அண்ட் அஃப்கோர்ஸ் கரப்ஷன், கமிஷன் இதெல்லாம் கூட ஒரு இஷ்யூவாக இருந்தது. சரியா? அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஹேவ் அ நோட். அதாவது என்ன, இந்த ரிட்டென்ஷன் பிரைசிங் பாலிசி இருந்தது இல்லையா, இது வந்து ஆல் தி 3 டைப்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ்க்கு இருந்தது. அதாவது என்பிகே மூணுத்துக்குமே இருந்தது, நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாஷ் மூணுத்துக்குமே இருந்தது ரிட்டென்ஷன் பிரைசிங் ஸ்கீம். சரிங்களா? ஸோ பார்த்தாங்க, இது என்னடா பர்பஸே சால்வ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்கன்னா, இந்த ரிட்டென்ஷன் பிரைசிங் ஸ்கீமை மாத்திட்டு தே பாட் இன் சம்திங் which is called as நியூ யூரியா பாலிசி. ஸோ இதுக்கு முன்னாடி மூணுத்துக்குமே ஒரே ரிட்டென்ஷன் பிரைசிங் ஸ்கீம்ல பிளேஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, செப்பரேட் மெக்கானிசம் எடுத்துட்டு இருந்தாங்க. யூரியாக்கு தனி, பிகேக்கு தனி. அதாவது பொட்டாசியம் அண்ட் பாஸ்பரஸுக்கு
வந்து ஒரு தனியான சப்சிடி பாலிசி அண்ட் யூரியாக்கு வந்து ஒரு தனியான சப்சிடி பாலிசி. புரியுதுங்களா? ஸோ இந்த யூரியாக்காக தனியான சப்சிடி பாலிசி எடுத்துட்டு வந்தாங்களே, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் நியூ பிரைசிங் ஸ்கீம். ஸோ இதுக்கு பேர் வந்து கன்செஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இல்ல நியூ பிரைசிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ யூரியாக்கு வந்து கன்செஷன் ஸ்கீம் ஆர் நியூ பிரைசிங் ஸ்கீம் சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அண்ட் பிகே அதுக்காக நியூட்ரிஷன் பேஸ் சப்சிடிஸ் சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ நியூட்ரிஷன் பேஸ் சப்சிடி நம்ம தனியாக பார்க்கலாம், சரியா? பட் ஃபர்ஸ்ட் வில் சி நியூ பிரைசிங் ஸ்கீம், சரிங்களா? ஸோ ஐ would have given a screenshot here. ஸோ இந்த ஸ்கிரீன்ஷாட்டே உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடும் அண்ட் இதுவும் வந்து நம்ம கிரிட்டிக்கலி அனலைஸ் பண்ணிடலாம், சரியா? ஸோ இப்போ வாட் இஸ் திஸ் நியூ பிரைசிங் ஸ்கீம் சார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சி ஃபர்ஸ்ட் இட் வாஸ் introduced in the year 2003. ஸோ ரிட்டென்ஷன் பிரைசிங் ஸ்கீம் வந்து டீகண்ட்ரோல், அதாவது 2003ல வந்து மாத்திட்டு இந்த நியூ பிரைசிங் ஸ்கீம் எடுத்துட்டு வந்தாங்க. அண்ட் இட் கேம் இன் ஃபேஸஸ், ஃபேஸ் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கிறது வந்து modified NPS 3. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம், NPS 3 and modified NPS 3 regarding compensation of fixed cost and variable cost is continued till further orders சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்ல. ஸோ இப்போதைக்கு NPS 3 இருக்குங்க, modified NPS 3 இருக்கு, சரியா? ஸோ வாட் இஸ் திஸ் நியூ பிரைசிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சி ஃபர்ஸ்ட் the government will fix the MRP of the urea, சரியா? ஸோ MRP of the urea யார் கண்ட்ரோல்ல இருக்கு? கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. The central government will fix the MRP. புரியுதுங்களா? ஸோ the MRP is like fixed by the government of India and இப்போ இருக்கிற present MRP என்னன்னா 268 rupees for 50 kg of bag of urea, real time example. So this MRP is fixed, சரியா? இப்போ how the subsidy is given அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, the government calculates the cost of the fertilizer with the companies. So delivered cost of fertilizers ன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க, நீங்க பாருங்க. The difference between the delivered cost of fertilizers at farm gate and MRP payable by the farmers is given as subsidies ன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. So delivered cost of fertilizer என்னன்னா, ஒரு fertilizer இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன், அது manufacturing and delivery பண்ற காஸ்ட் என்னன்னா, that cost is taken into consideration, சரியா? அந்த காஸ்ட் பிளஸ் at the meantime MRP, இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து சப்சிடியா கொடுத்துறாங்க கவர்மெண்ட். புரியுதுங்களா நான் சொல்றது? So for example, இப்போ MRP எவ்வளோ ரியல் டைம் எக்ஸாம்பிள்ல சொல்லணும்னா 268 rupees, that is for 50 kg bag. இப்போ 268 rupees வந்து it is the MRP which is payable by the farmer. புரியுதுங்களா நான் சொல்றது? which is payable by the farmer, which is fixed by the government of India. இந்த MRP வந்து கம்பெனி வைக்கிற MRP கிடையாது, இது நீங்க தெளிவாக நோட் பண்ணுங்க. ஸோ இதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா, யூரியா ரேட் இஸ் ஃபிக்ஸ்டு பை தி கவர்மெண்ட், இட் இஸ் லைக் கண்ட்ரோல்டு பை தி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம், சரியா? ஸோ MRP பேபிள் பை தி ஃபார்மர் என்னது 268 rupees. இப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 250 வச்சு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். தென் வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? 18 rupees. ஸோ 18 rupees இஸ் கிவன் as சப்சிடி பை தி கவர்மெண்ட் டு தி ஃபர்டிலைசர் கம்பெனி. புரியுதுங்களா நான் சொல்றது? சரி, ஓகே. ஸோ இப்போ இது வந்து நம்ம யூரியாக்காக பார்த்துட்டோம். இப்போ மற்ற நியூட்ரியன்ஸ், தட் இஸ் PK-க்காக we have something which is called as nutrient based subsidy. இந்த நியூட்ரிஷன் பேஸ்டு சப்சிடிஸ்ல வந்து எந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து எடுத்துட்டு வந்தது 2010ல, சரியா? அண்ட் இந்த சப்சிடி என்னன்னா, the subsidy is based upon the nutrients which is available. So nutrients which is availableனா நம்ம 15 நியூட்ரியன்ஸ் பார்த்தோம் சார். எந்தெந்த நியூட்ரியன்ஸ் சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா NPK. ஸோ இந்த 3 நியூட்ரியன்ஸ் ஆர் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் அண்ட் இதை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் இஸ் கிவிங் சப்சிடி, சரிங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய ஃபர்டிலைசர்ஸ் வருது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டைஅமோனியம் பாஸ்பேட், மோனோ அமோனியம் பாஸ்பேட். ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸாம்பிள். சரி சார், இதுல சப்சிடின்றீங்க, ஆனா எப்படி சார் கவர்மெண்ட் பிரைஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஹேவ் அ நோட். அதாவது என்னன்னா, இயர்லியர் நம்ம என்ன பார்த்தோம், யூரியா இந்த விலைக்கு தான் நீங்க விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்டிலைசர்ஸ் கம்பெனிக்கு சொல்றாங்க கவர்மெண்ட், சரியா? அது வந்து நைட்ரஜனுக்கு வெறியும். ஆனா இதுல கவர்மெண்ட் என்ன தெரியுமா சொல்றாங்க, ஒரு ஃபர்டிலைசர் பேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபர்டிலைசர்ஸாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ அதுல நைட்ரஜன் எவ்வளோ, பொட்டாஷ் எவ்வளோ, பாஸ்பரஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பார்ப்பாங்க. அண்ட் அதுக்கு ஏத்த மாதிரி சப்சிடிஸ் வந்து கம்பெனிஸுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நைட்ரஜன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், ஒரு கேஜி ஆஃப் நைட்ரஜனுக்கு வந்து 18 ரூபா சப்சிடி கவர்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்க, கொடுக்குறாங்க. பாஸ்பரஸ் இருக்குன்னா 15 ரூபா, பொட்டாஷ் இருக்குன்னா 10 ரூபா கொடுக்குறாங்க. அதே மாதிரி NPK and S is also there, that is sulfur is also there. sulfur இருக்கா 2.37 rupees கொடுக்குறாங்க, சரியா? இது வரையும் இல்லாம ஜிங்க் அண்ட் போரான் இருக்கா, செகண்டரி ஃபர்டிலைசர்ஸ்ல ஜிங்க் அண்ட் போரான் ஆர் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கும் ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஸோ எவ்வளவு நியூட்ரியன்ஸ் இருக்கோ ஒரு ஒரு கேஜி ஆஃப் ஃபர்டிலைசர் பேக்ல அதுக்கேற்றவாறு சப்சிடி யாருக்கு கொடுக்குறாங்க, கம்பெனிஸ்க்கு கொடுக்கு. சரி, ஓகே. இப்போ the main thing which you need to know here is like என்னன்னா, here the company fixes the MRP, the government has no say with respect to MRP. புரியுதுங்களா
நான் சொல்றது? ஸோ இப்போ நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து சப்சிடி கொடுக்குறாங்க, அப்போ எம்ஆர்பி இந்த விலைக்கு தான் விற்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, யூரியா மாதிரி அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. நியூட்ரியன் பேஸ்ட் சப்சிடியில் என்னன்னா, ஃபர்டிலைசர் இருக்கா, இதுல இவ்வளவு நியூட்ரியன்ஸ் இருக்கா, சரி இதுக்கு இவ்வளோ ரூபீஸ் வந்து கொடுத்துருப்பா சப்சிடியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க, அவ்வளவுதான். சரி சார், இதனால என்ன சார் ஃபார்மர்ஸுக்கு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, லாஜிக்கலி ஸ்பீக்கிங், இப்போ சப்சிடி வந்து கம்பெனிஸுக்கு போய் சேர்ந்துடுது. இப்போ சப்சிடிஸ் போய் சேருது அப்படின்னு சொல்ற பட்சத்தில் கம்பெனி என்ன செய்வாங்கன்னா, அவன் தன்னுடைய ப்ரைஸை வந்து காம்படேட்டிவாக வைப்பாங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து இன்னும் நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்கு விச் ப்ரொடியூஸ் திஸ் சார்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபர்டிலைசர், சரியா? பட் ஹவெவர் த மேனுஃபேக்சரர்ஸ் ஆர் த ப்ரொடியூசர்ஸ் ஆர் த இம்போர்ட்டர்ஸ் ஆர் ஃப்ரீ டு செல் their fertilizers at any price they want. ஸோ ப்ரைஸ் கேப்பே எதுவுமே கிடையாது. ராதர் என்னன்னா, அவங்க காம்படிஷனை பேஸ் பண்ணி மார்க்கெட் பிரைஸ் ரெடியூஸ் பண்ணலாம், சரிங்களா? அண்ட் இட் இஸ் செட் தட் லைக் என்னன்னா, கவர்மெண்ட்டும் வந்து சப்சிடிஸ் வந்து ஓவரா கொடுக்கறது இல்லை. ராதர் என்னன்னா, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, இவங்க சப்சிடிஸ் எந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு 35% கவர் பண்ற மாதிரி தான் சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. பட் ஆனால் தே ஆல்சோ ஹேவ் சர்டன் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அதாவது என்னன்னா, மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் வந்து நீங்க டெஃபினட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். அண்ட் எம்ஆர்பிக்கு மேல ஒரு பேக்கை வித்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் இட் இஸ் அன் பனிஷபிள் அஃபென்ஸ். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க, விச் இஸ் லைக் தெர் இஸ் நோ நீட் ஃபார் us to go in deep. பட் ஹவெவர் இந்த ஸ்கீம் வந்து எஃபெக்டிவாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வெரி லெஸ் எஃபெக்டிவ். ஏன் வெரி லெஸ் எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா எம்ஆர்பி பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க யூரியா எம்ஆர்பி பிரைஸ் அதே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறதுனால என்னன்னா, யூரியா வந்து சீப்பாக கிடைக்குது when compared to this fertilizers or other fertilizers. புரியுதுங்களா நான் சொல்றது? So one can see a huge difference in the prices of urea but not in the other fertilizers. This is the reality. சரி சார், அப்போ அட்வான்டேஜஸே இல்லையா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, there are certain advantages. அதாவது என்னன்னா, the price which is fixed by the government, it takes into consideration the international price as well as the domestic price of all the fertilizers. And இது வரையும் இல்லாம they ensure that the optimum balance, that is 4:2:1 in the fertilization ratio is maintained of NPK. And இது வரையும் இல்லாம மைக்ரோ நியூட்ரியன்ஸுக்குன்னு சொல்லிட்டு கூட இதுல சப்சிடிஸ் கொடுக்குறாங்க, சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மாலிபிடினம், ஜிங்க், அது கூட கொடுக்குது, சரிங்களா? அண்ட் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோடய நம்ம இதை பார்க்கலாம். ஸோ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ல டிஏபின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், தட் இஸ் டை அமோனியம் பாஸ்பேட். ஸோ யூரியாக்கு நெக்ஸ்ட் ஒரு ஃபர்டிலைசர் இந்தியாவில் அதிகமாக யூஸ் ஆகுது அப்படின்னா அது டை அமோனியம் பாஸ்பேட் தான். அண்ட் இந்த டை அமோனியம் பாஸ்பேட் வந்து இட் இஸ் ஹை இன் பாஸ்பரஸ் அண்ட் இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் இன் ரூட் டெவலப்மெண்ட். அண்ட் இந்த டை அமோனியம் பாஸ்பேட்ல பாத்தீங்கன்னா 18% தான் நைட்ரஜன், ரேதர் 46% வந்து பாஸ்பரஸ் இருக்கு. ஸோ பாஸ்பரஸ் டெபிசிட் ரீஜன்ல வந்து டை அமோனியம் பாஸ்பேட் கேன் பி யூட்டிலைஸ்ட். அண்ட் இந்தியன் சாயிலே வந்து இட் இஸ் லைக் லாகிங் இன் நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ்ல. அண்ட் ஈவன் வாட் வி கேன் சி இஸ் லைக் இட் இஸ் அன் ஒரு ஃபர்டிலைசர் விச் இஸ் சிமிலர் டு யூரியா பிகாஸ் இட் ஹாஸ் நைட்ரஜன் as well as phosphorus அப்படின்னு சொல்ற மாதிரி. அண்ட் ஆல்சோ கம்பெனிஸ் earning good profit as they fix their MRP. சரிங்களா? ஸோ இவ்வளோ தெரிஞ்சுக்கினீங்கன்னா போதும். தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பேக்ரவுண்ட் நியூட்ரிஷன் பேன்ஸ் சப்சிடி அண்ட் ரிடக்ஷன் ப்ரைசிங் ஸ்கீம் இதெல்லாமே. எனிவே வில் மூவ் ஆன் டு தி ஆர்டிகல், தட் இஸ் ரிஃபார்மிங் தி ஃபர்டிலைசர் செக்டர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டிகலில் ஸ்டார்டிங்கில் சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க, சரியா? ஸோ சில ஃபேக்ட்ஸ் பேசுகிறாங்க, சில ரியாலிட்டிஸ்லாம் பேசுகிறாங்க. அதாவது இந்த இன்க்ரீஸ் இன் சப்சிடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க, திஸ் இஸ் ஆல் ஃபேக்ட்ஸ், சரியா? ஸோ இந்த ஃபேக்ட்ஸை ஒரு வாட்டி நம்ம பார்த்துடலாமே, பிகாஸ் யூபிஎஸ்சியில் ஃபேக்ட்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் ஆன்சர் ரைட்டிங்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, த பிரைசஸ் ஆஃப் யூரியா லாஸ்ட் 20 இயர்ஸில் சேஞ்சே ஆகல. ஸோ 2021 எடுத்து பார்த்தீங்கன்னா 5 rupees per kg இருந்தது, இப்போ அதாவது 4 rupees per kg இருந்தது, இப்போ 5-6 ரூபாய் இருக்கு. ஸோ ₹1 தான் சேஞ்ச் ஆயிருக்கு 2000லேருந்து 2020 வரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஆனால் when you compare with அதர் திங்ஸ் லைக் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், பேடி, ரைஸு, வீட்டு, இவங்க ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சேஞ்ச் ஆயிருக்கு, சரிங்களா? இப்போ கரண்ட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் பே only 268 rupees per bag ஃபார் யூரியா. அண்ட் ரியாலிட்டியில் இதோடைய காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நியர்லி அபவுட் ஒரு 1200 rupees அண்ட் கவர்மெண்ட் இஸ் பேயிங் 930 rupees per bag it seems. தட் இஸ் ஃபார் யூரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகலில் சொல்ல வராங்க. அதாவது என்னன்னா, கிட்டத்தட்ட 80% ஆஃப் தி காஸ்ட் ஆஃப் யூரியா இஸ் borne by தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஃபேக்ட்ஸை பற்றி பேசுகிறாங்க. ப்ளஸ் ஆடட் டு இட் இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ வரப்போகிற காலங்களில் வந்து இன்டர்நேஷனல் ப்ரைஸ் ஆஃப் தி ஃபர்டிலைசர்ஸ் வில் பி ஹை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஏன்னா இப்போ ஃபர்டிலைசர் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஃபர்டிலைசர் க்ரூட் ஆயிலை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரொடியூஸும் பண்ணுறோம். க்ரூட் ஆயில் இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் தி இன்கிரீடியன்ட் ஃபார் ஃபர்டிலைசர்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ், அதே மாதிரி எனர்ஜி ரிலேட்டட் ப்ரைஸஸ்க்கு பேஸ் பண்ணிலாம் வேர்ல்டுலாம் நெக்ஸஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸஸ் ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் கவர்மெண்ட்டுக்கு வந்து அதிகமான சப்சிடிஸ் ப்ரொவைட் பண்ண வேண்டியதாக இருக்கும், சரிங்களா? அப்படி இல்லையா, ஃபார்மர்ஸ் வில் ஹேவ் டு பே தி ஹையர் ப்ரைஸ் ஆன் தி ஃபர்டிலைசர்ஸ். ஃபைன். ப்ளஸ் ஆடட் டு இட் டிமாண்டை பற்றி பேசுகிறாங்க இந்த ஆர்டிகலில். கரண்ட் டிமாண்ட் ஃபார் ஃபர்டிலைசர்ஸ், டிமாண்ட் ஃபார் ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது NPK இருக்கு இல்லைங்க, சரியா? இதில் வந்து பொட்டாஷ்
பொட்டாஷ் வந்து நம்ம ஃபுல்லாக இம்போர்ட் தாங்க பண்ணுறோம், நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல. ப்ளீஸ் ஹேவ் அ நோட் அட் இட். அண்ட் மற்றபடி யூரியா வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிடுறோம். பொட்டாஷ் வந்து ஃபுல்லாக நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோம். சரிங்களா? ப்ளஸ் ஆடட் டு இட் ஃபாஸ்பேட் இருக்கு பாருங்க. ஃபாஸ்பேட் வந்து சிலது நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், சிலது இம்போர்ட் பண்ணுறோம். அண்ட் இது வரையும் இல்லாமல் தேர் இஸ் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் டைஅமோனியம் ஃபாஸ்பேட். அண்ட் இதுவும் நம்ம ப்ரொடியூஸ் தான் பண்ணின்னு இருக்கோம். சரிங்களா? அண்ட் இது வரையும் இல்லாமல் காம்ப்ளெக்ஸ் ஃபர்டிலைசர். ஸோ காம்ப்ளெக்ஸ் ஃபர்டிலைசர்னா லைக் மிக்சர் ஆஃப் என்பிகே, இதுவும் வந்து நம்ம இந்தியாவிலே ப்ரொடியூஸ் பண்ணிடுறோம். சரியா? பட் ஆனால் பொட்டாஷியம் நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோம். ஸோ பொட்டாஷோடைய ரிக்வயர்மெண்ட் இஸ் லைக் ஹியூஜ் அண்ட் ப்ரைஸஸும் அதிகமாகிக்கினே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? ப்ளஸ் ஆடட் டு இட் இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபேக்ஸில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூட்டிலிட்டி ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ். ஸோ ஒரு 2 பேரில் மிக்ஸ் அண்ட் மேட்சாக கொடுத்துருக்காங்க யூட்டிலிட்டியை பேஸ் பண்ணி. ஸோ நான் ஒன்றாவே சொல்லிடுறேன். யூட்டிலிட்டியை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் வேரியேஷன் இருக்குது. சரிங்களா? ஸோ பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா 33:8:1 ரேஷியோவில் யூஸ் பண்ணுறாங்களாம். கேரளாவில் 1:7:1 ரேஷியோ. ஆனால் ரியாலிட்டியில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்பிகே வந்து 4:2:1 ரேஷியோவில் யூஸ் பண்ணியிருக்கணும். பட் அப்படி யூஸ் பண்ணலை. இது ஒன்று. அதே மாதிரி 1990s கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிங்கன்னா 6:4:1, 9:9:1 இந்த மாதிரி ரேஷியோ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க என்பிகே. தட் இஸ் இந்தியாவுடைய ஆவரேஜே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா என்பிகே யூட்டிலிட்டி. ஸோ இதுலேருந்து ஒன்று தெரியுது. அதாவது என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் என் இருக்கு பாருங்க, தட் இஸ் நைட்ரஜன், தட் இஸ் யூரியா. இதுதான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்றாங்க. ஏன் அதிகமாக யூஸ் பண்றாங்க? பிகாஸ் யூரியாவுடைய எம்ஆர்பி இஸ் கண்ட்ரோல்டு பை தி கவர்மெண்ட் அண்ட் இதோடைய விலை வந்து ரொம்ப சீப்பு. கவர்மெண்ட் இஸ் ப்ரொவைடிங் ஹியூஜ் சப்சிடி ஆன் தி யூரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நம்ம பேக்ரவுண்டே பார்த்துருப்போம். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாமே வந்து ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸாக பேசுகிறாங்க இந்த ஆர்டிக்கலில். சரி, ஓகே. இப்போ இதை எப்படி நம்ம அட்ரஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த ஆர்டிக்கலில் சில பாயிண்ட்ஸ் எடுத்து பேசுகிறாங்க. அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வி நீட் டு பி செல்ஃப் ரிலையன்ட் அண்ட் நாட் டிபெண்டன்ட் அப்பான் தி இம்போர்ட் ஆன் தி ஃபர்டிலைசர். சரியா? ஸோ செல்ஃப் ரிலையன்ட்னு சொல்லிட்டாங்க. இப்போ செல்ஃப் ரிலையன்ட்னா எப்படின்னா, we'll have to bring in fertilizer plants. ஸோ ஃபர்டிலைசர் யூரியா பிளான்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, கோரக்பூர், சிந்திரி, தால்ச்சர், ராமாகுண்டம் இங்கெல்லாமே வந்து பப்ளிக் செக்டர் ஃபர்டிலைசர்ஸ் பிளான்ஸ் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரெண்டாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நியூட்ரியன் பேஸ்ட் சப்சிடிஸ் இருக்குல்ல, இது வந்து நம்ம யூரியாக்கும் எடுத்துகிட்டு வரணும். அண்ட் prices of the urea should be rationalized ன்னு சொல்ல வராங்க. ஸோ எப்படி நம்ம பிகேக்கு வெறும் நியூட்ரியன் பேஸ்ட் சப்சிடிஸ் கொடுக்குறோம், அதே மாதிரி யூரியாக்கும் கொடுங்கன்னு சொல்கிறாங்க இந்த ஆர்டிகலில். ஸோ அப்போதான் 3 ஃபர்டிலைசர்ஸும் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? தேர்ட், this article tries to say that we'll have to concentrate on other sources of nutrient for the plants. ஸோ ஃபர்டிலைசர் டிபெண்டாக இருக்கக்கூடாது. நான் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் இருக்கு, பயோ ஃபர்டிலைசர்ஸ் இருக்கு. சரிங்களா? லைஃப் ஸ்டாக்கோடைய பை ப்ராடக்ட்ஸ் இருக்கு, நேச்சுரல் வேஸ் ஆஃப் ஃபார்மிங் இருக்கு, அதுலயும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்றாங்க. தேர்ட் பாயிண்ட். பிளஸ் ஆடட் டு இட் ஃபர்டிலைசர் எஃபிஷியன்சியை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நானோ யூரியா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு, எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. தட் இஸ் IFFCO. ஸோ இது வந்து ஒரு கார்பரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கோஆபரேட்டிவ் கண்ட்ரி டு ப்ரொடியூஸ் யூரியா. ஸோ கோஆபரேட்டிவ் பேஸ்டு பிளான்ட். சரிங்களா? இந்த கண்ட்ரி டு ப்ரொடியூஸ் யூரியா. இவங்க வந்து நானோ யூரியான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த நானோ யூரியா நீங்க யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல எஃபிஷியன்சி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க டெக்னாலஜி எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு பேசுறது தான் இந்த ஆர்டிகல். புரியுதுங்களா? ஸோ I hope this article is clear to you. சரிங்களா? Anyway, that's it with respect to this article, guys. And what I want you to do is please share the video if you feel it's worth it. So share it in Telegram groups or to your friends so that even they could benefit out of it. Fine. So thank you, friends. Thank you for watching.